திராவிடம் எப்படிலாம் இருந்துச்சு, இதோட ஆரம்பம் என்ன, இதோட வளர்ச்சி எப்படி இவ்வளவு தூரம் வந்திருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல நாம தெரிஞ்சுக்க நமக்கு கிடைச்சிருக்கிற கோல்டன் புக் தான் இது. இந்த புத்தகத்தை ஆசிரியர் நாசி கந்தையா பிள்ளை எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்கி நாம இத பத்தி தெரிஞ்சுக்கலாம் தானே. இந்த திராவிடத்தோட தோற்றம், அதோட பிறப்பிடம், நாகரிகம் இதெல்லாம் எப்படி வந்துச்சு, அதோட ஆரம்பம் என்ன, தமிழும் திராவிடமும் ஒரே விஷயம் தானா அப்படிங்கிற கருத்து பத்தியும் தெரிஞ்சுக்க இந்த புக் நமக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மக்களோட பண்பாடு மாற்றம், ஒவ்வொரு இடமும் அமைக்கப்பட்ட அமைப்பு, திராவிட மக்களோட பேச்சு, அவங்க சமயம், பண்பாடு, பாடல், அப்புறம் இலக்கியம் எல்லாம் அப்ப இருந்ததா இல்லையா, எப்படி திராவிட நாடு முன்னாடியே நாகரிகமா இருந்தது, திராவிடர்கள் மற்ற இடத்துக்கெல்லாம் போனதுக்கான காரணம் என்ன, இந்தியா முழுசும் அவங்க இருந்ததுக்கான அடையாளம், அப்ப அவங்களோட நிலைமை, புதுசா யாரெல்லாம் வந்தாங்க, அவங்களுக்குள்ள என்னதான் நடந்துச்சு, வடநாட்டு மொழியா சமஸ்கிருதம் வந்தது, திராவிடருக்கு முன்னாடி இருந்தவங்க அப்போ தமிழ்நாட்டோட எல்லையா இருந்த இடங்கள், சங்க காலத்துல தமிழ்நாடு நிலைமை, தெற்கு பக்கத்துல